பற்றினின் உன்பாதத்தை வெற்றி தரும் திருச்செந்தூர் வேலவா நீயே துணை அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் பணிந்து பாரிருப்போ இல்லை கண்ட உண்மை பெற்றெடுத்த அன்னைக்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் வாழ்வதந்த ஜோதிடத்திற்கும் முதற்கண் வணக்கம். நம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழிய நிலம் வாழ்க வளமுடன் வளர்க நிறைவுடன். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம். நம்ம ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனலில் தினப்பொரு தகவல்கள், ஆன்மீக தகவல்கள், யோகங்கள் பற்றிய குறிப்புகள், ஜாதக அலசல்கள் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி பணம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தனித்துவமான, தனித்து நிற்கக்கூடிய அல்லது தனித்து காட்டக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பார்க்குறோம். ஏன் இந்த டாபிக் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நேற்று எனக்கு ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க திருமண வாழ்க்கை கொஞ்சம் பிரிவினைகளை நோக்கி போயிட்டுருக்கு, அதை சரிப்படுத்த முடியுமா, இல்லை அடுத்த வாழ்வுக்கு நகரலாமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஜாதக டீட்டெயில் அனுப்புங்க, கூட ஒரு பணம் அனுப்புங்க, கன்சல்டிங் ஃபீஸ் அனுப்புங்கன்னு சொன்னதுக்கு அவங்க பணமெல்லாம் அனுப்ப முடியாது, நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன், எனக்கு நீங்கள் ஃப்ரீயாக கன்சல்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. இங்கே ஃப்ரீயாக கன்சல்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லலாம், சொல்லக்கூடாதுன்ட்டெல்லாம் இல்லை. ஆனால் இந்த ஜோதிடத்தை நம்பி தான் எனது வாழ்வாதாரம் இருக்குங்கிறது அவங்க ஏன் புரிஞ்சுக்கல அந்த சகோதரி அப்படிங்கிறது தான் எங்கள் கொஷின். அதனால தான் இந்த பணங்கிற ஒரு விஷயம் மைண்டில் வந்தது. இங்கே இவங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணுங்கிற ஒரு முடிவோடு இருக்கிறவங்க, ஒரு புரிதலோடு இருக்கிறவங்க, சரி அதற்கான ஒப்பீனியன் கொடுக்குறவங்க, ஒரு விஷயத்த சொல்கிறவங்க, நமக்கு ஒரு சஜஸ்ட் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட ஃப்ரீ கன்சல்ட்டிங் போகலாமா அப்படின்னு இவங்க எப்படி டிசைட் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி 2026 வருடத்தில் இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ எல்லாருக்குமே தெரியும், பணம்ங்கிறது ஒரு சுழற்சியின் வடிவங்கிறது, ஒரு பொருளாதார முன்னேற்றக்காக போகிறோம். இங்கே பணங்கிறது எதை நோக்கி இருக்குது, எதை பிடித்து நம்ம மதிப்பீடு செய்கிறாங்கங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அது தனி டாபிக், அதை விடும். பொதுவாகவே ஜோதிடர்களுக்கும் வாழ்வாதாரம் இருக்கிறது, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் செலவுகள் இருக்குது, அவங்க குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டியது இருக்குது, அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கும் இருக்கிறது. ஸோ அதுக்காக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பண்ணியெல்லாம் எதுவும் கேட்க கிடையாது இல்லையா? ஒரு நியாயமான தட்சணையை அவர் கேட்குறாரு அப்படின்னா, விருப்பம் இருக்கும் பட்சத்தில் அவரை அணுகுங்களா, இல்லை உங்களுக்கு எது சரியின்படுதோ அந்த வழியில் நீங்கள் போகலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் இலவசத்தை நோக்கி வருவது அப்படிங்கிறது எந்த வகையில் இவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியவில்லை. அப்போது நீயும் பணத்துக்காக தான் கேட்குறியா அப்படின்னு கேட்டால், பணம் எனக்கு அத்தியாவசியங்கிறத விட அவசியமாக இருக்கிறது அப்படிங்கிறத இங்கே நான் மென்ஷன் பண்ண வேண்டியது. செல்வம் என்பது சிந்தனையின் நிறைவுன்னு நாங்கள் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இப்போ எனக்கு ஒரு வெள்ளை வெஸ்டி இல்லை காவி வெஸ்டி இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டாலும், வயத்துக்கு 3 வேளை உணவுக்கு பணம்ங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுகிறது. ஸோ அதை ஈட்டுவதற்காகவாவது நம்ம பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கணும் இல்லைங்களா? அருட்செல்வம் எல்லார் திருக்குறள் கூட சொல்லுவாங்க இல்லையா? அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இப்படி இந்த உலகத்தில் பொருள் சேர்த்துவதுங்கிறதை தாண்டி வாழ்வாதாரத்துக்கான பொருளைத்தானே நாங்கள் கேட்குறோம். அதை கொடுப்பதற்கு ஏன் இவ்வளவு தயக்கம், இவ்வளவு ஒரு முரண் அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ எங்கே நம்ம பேரம் பேசணும், எங்கே பேரம் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்கள்கிட்டையும் பொதுவான எல்லாத்துக்கிட்டையும் இருக்கணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் போய் ஒரு ஷாப்பிங் மாலில் இருந்துட்டு அவங்க கேட்குற விலையை நீங்கள் கொடுத்து ஆகணும். ஆனால் ரோட்டில் விற்கிறவங்ககிட்ட, சாதாரண வியாபாரிகிட்ட நம்ம 10 ரூபாய்க்கு பேரம் பேசியிருக்கோம். இது நிறைய சினிமா படங்களில் வந்துக்கிட்டு இருக்குது. டே டு டே லைஃப்பில் நீங்களும் அதை கடந்தும் போயிட்டுருப்பீங்க, அது ஃபீல் பண்ணியும் போயிட்டுருப்பீங்க, நீங்களும் நிறையா பார்த்துருப்பீங்க. ஆனால் அவரவர் தனி மனித வாழ்க்கையில் அந்த நிகழ்வுகளும் அந்த சம்பவங்களும் நடக்கும்போது தான் அதனுடைய வலியும் வேதனையும் புரிந்து கொள்ள முடியும். இதை நிறையா விஷயங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். அதாவது ஒரு இன்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா, இப்போ 2ஆம் உலகப் போர் நடந்திருக்கு, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அதை ஒரு செய்தியாக நம்ம கடந்து போயிடுவோம். இல்லை ரொம்ப கொஞ்சம் இதாக இருந்தால் அது எப்படி நடந்தது, என்ன நடந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆனாலும் அந்த வலி வேதனைகளை அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்கள தான் தெரியும். நம்ம ஒரு படிச்சுக்கிட்டு அனுதாபத்தோடையோ இல்லை அக்கறையோடையோ இல்லை இந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்ட்டு ஒரு விவாத பொருளாக தான் நம்ம கடந்து போவோம் தவிர, அங்கே வாழ்ந்தவங்களுக்கு தானே அது தெரியும். ஸோ நேற்று அந்த சகோதரி சொன்னதிலிருந்து எனக்கு அதுதான் தோணுச்சு. பணம் மட்டுமா வாழ்க்கை? ஒரு அமௌண்ட் கேட்குறோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு கூட யோசிக்கிறாங்க அப்படின்னா, எந்த மாதிரி மனநிலையில் நம்ம மக்கள்களுக்கு ஜாதகம் சொல்கிறோம், இல்லை அவங்க எதை நோக்கி அவர்கள் பயணிக்க போகிறார்கள், எதை சீரமைத்து அவங்க வாழ்க்கை கட்டமைச்சு போகிறாங்கங்கிறது எனக்கு தெரியல.
நல்லா தெரிஞ்சவங்க 4 பேர் இருக்காரு, நான் அதிகமாக தெரிஞ்சவங்க 5 பேரை கேளுங்கிறாங்க. அப்போ ஒரு ஒப்பீனியன், செகண்ட் ஒப்பீனியன் போய் தான் இவங்க வாழ்க்கையை டிசைட் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இருந்துக்கிட்டு, இவங்க வந்து ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்து, இல்லை எனக்கு ஃப்ரீயாக பாருங்க அப்படின்னா, இது என்ன மாதிரியான மனநிலைன்னு எனக்கு தெரியல. ஸோ இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஜோதிடம்ங்கிறது அவ்வளோ எளிமையாக இருக்கிறதா, இல்லை அது அவ்வளவு இயல்பாக இருக்கிறதா, அவ்வளோ சுலபமாக இருக்குதான்னு எனக்கு தெரியல. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப கடினமானதுங்க ஜோதிடம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விதங்கள்லேயும் 12 ராசி தான், 9 நவகிரகங்கள்லாம், 12 கட்டம் தான். இதை தாண்டி எதுவும் கிடையாது. ஆனால் இதுக்குள்ளே ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையும் வேறுபடுகிறது. ரொம்ப சிம்பிளாக இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நிறையா மேடையில் கேட்டிருப்பீங்க, நீங்கள் நிறையா வடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் ஒரு கன்சல்டிங் போனீங்கன்னா, உங்களுக்கு என்ன வியாதி இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அதுக்கு தகுந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் அவர் தருவார். ஆனால் ஜோதிடர்கிட்ட போயிட்டு நீங்கள் வெறும் கட்டத்தை மட்டும்தான் தருகிறீங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் மட்டும் தான் கொடுக்குறீங்க. அவங்க உங்கள் வாழ்க்கையில் ஆதி முதல் அந்தம் வரை சொல்கிறாங்க. அதில் எவ்வளோ தூரம் கரை கண்டிருக்கிறாருங்கிறது அவங்களுடைய இயல்பை பொறுத்து, குருவின் அருளும் திருவருளையும் பொறுத்தும் இருக்கிறது. ஆனால் எப்படி மேஜராக பார்க்கும்போது 70%லாம் அசால்ட்டாக தொடக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, 90% வரைக்கும் நியர்பை போகக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல நான் சொல்ல வருவது என்னென்னா, எதுவும் நீங்கள் சொல்லி ஒருத்தர்கிட்ட ஒரு உதவி கேட்குறீங்க, இல்லை ஒரு கன்சல்டிங் பண்ணுறீங்க, நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி நீங்கள் வந்து கேட்குறீங்க, அவங்களுக்கும் இவ்வளோ ஃபீஸ் கன்சல்ட் கொடுக்குறீங்க. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் ஜோதிடர்கள் உங்களுக்கான விஷயங்களை சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு பதில் தராங்க. உங்களுடைய அடுத்த ஸ்டேஜுக்கான வாழ்க்கைக்கான ஆதாரத்தை ஏற்படுத்தி தருவர்களுக்கு குறைந்தபட்ச குருதட்சணை தருவதற்காக பணம் ஏன் ஒப்பவில்லைங்கிறது எனக்கு புரியவில்லை. அதற்காக தான் இந்த பதிவு. இது எனது மனதின் ஆதங்கமே தவிர பணம் பொருட்டு அல்ல. அப்படிங்கிறத தாண்டி பணம் சில இடங்களில் எனக்கும் தேவைப்படுகிறதுங்கிறத மென்ஷன் பண்ணுவதற்காகவே இந்த பதிவு தான். இந்த பதிவில் யார் மனதையும் நான் சங்கடப்படுத்தவில்லைங்கிறது எனக்கு தெளிவாக தெரியும். இருந்தாலும் யாருக்காவது ஒருத்தருக்கு சிறு சங்கடம் ஏற்பட்டால் ஒரு மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். நம்ம ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனலில் எல்லோரும் பாருங்கள், ரசிங்க, கேள்விகள் கேளுங்க, பதில் சொல்ல காத்திருக்கிறேன். ஆனால் குருதட்சணையோடு அனுப்புங்க. நிறைய பேர் குருதட்சணை அனுப்பிச்சிட்டு கேட்குறாங்க, சில பேர் யூடியூப்பில் போட சொல்லியும் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் நன்றி. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. இதை செய்யப்போகும் நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றிகளும் வழக்கங்களும் வாழ்த்துக்களும். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம்.